வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீரியல் கொடுமைகள். அனுக்கிட்ட வண்டியில பிரேக் பிடிக்கலன்னு சொன்னா பயந்துருவாங்களே. ப்ளீஸ் மட்டும் சொல்லாம என்ன கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. கும்பலாக பண்ணமா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ண கிளி 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 கிழிச்சிட்டடா டார்லிங். அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே, இவன் நம்மள கூட மோசம் போல இருக்குது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் கொடுத்துருங்க. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ரைட்டா, படியாச்சா? ரைட், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபாலோ மீ. ஃபர்ஸ்டா பபுளு பேபி கேமிங் அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணிருக்காங்க, விஜய் டிவில வரக்கூடிய நீ நான் காதல் அப்படிங்கிற சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு பைக் சீன் ஒன்று வருது, முடிஞ்சா சிரிக்காம பாருங்களா. என்ன சொல்றீங்க, பைக்கை வச்சும் காமெடியா? பின்ன ஓட்டுவோம்ல. ரைட், இப்போ நம்ம வில்ல என்ன பிளான் பண்ணிருக்காப்ல, பைக்ல இருக்கக்கூடிய ரெண்டு பிரேக்கிங் கட் பண்ணி விட்டோம்னா இவன் எங்கேயாச்சும் பிரேக் பிடிக்காம போய் முட்டி சாவாண்டா அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பிரேக்கிங் கட் பண்ணி விட்டாப்லையா. இப்போ நம்மால் வந்து அந்த பைக்கை எடுத்துட்டு பிரேக் பிடிக்காம ஏதோ பரபரப்பான சீனை கிரியேட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா குலுங்கி குலுங்கி சிரிக்கிறதுக்கு ஒரு சீனை ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே, உங்களையும் சரி நம்மளையும் சரி சிரிக்க வைக்க போறவங்க யாரு அப்படின்றத லிஃப்ட் ஓபன் பண்ணி பார்க்கலாம். என்ன பிரேக் பிடிக்க மாட்டேங்குது? அனுக்கிட்ட வண்டியில பிரேக் பிடிக்கலன்னு சொன்னா பயந்துருவாங்களே. ஷோ, பைக்ல பிரேக் பிடிக்கலன்னு தெரிஞ்சிருச்சு, முன்னாடி ஒன்னும் லாரி வரல, ஃப்ரீயா இருக்கு ரோடு, இவர் பாட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காப்ல. இப்ப என்ன பண்ணலாம், ஒன்னு வண்டியை ஆஃப் பண்ணிட்டு அப்படியே விட்டா அதுவே போய் நின்றோம், இல்லைன்னா கிளச்சை மட்டும் பிடிச்சிட்டு ஆக்சிலேட்டரை நீ பிரஸ் பண்ணாம விட்டாலே வண்டி ஒரு இடத்துல போய் நிக்க போகுது. ஆனா இவங்க அதை பண்ணுவாங்களா? அது அனாவசியம். பாருங்க பாருங்க, இன்னும் நிக்கல, வண்டி ஓடிட்டு தான் இருக்கு. ஒரே ரோட்டை எத்தனை வாட்டி சுத்துறான்னு பாருங்க. அனு அனு சைடுல இருக்க ஹெல்மெட் எடுத்து மாட்டிக்கோங்களேன். நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. இல்ல எனக்கு வேண்டாம். சொன்னா கேளுங்க, ஹெல்மெட் எடுத்து போட்டுக்கோங்க. சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வண்டி ஓட்டுறீங்க. இவன் பிரேக் பிடிக்காத வண்டியை வச்சு ஒரே தெருவை 4 வாட்டி சுத்திட்டு வந்தது கூட மடிச்சு விட்டுருவாங்க. ஆனா பின்னாடி உட்கார்ந்துருக்க பிள்ளை உசுர காப்பாத்துறேன்னு சொல்லி ஹெல்மெட் எடுத்து மாட்ட சொன்னா பாத்தீங்களா? ஐயோ, இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டத்திட்ட இன்னொன்று என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவும் இவ்ளோ ஃபாஸ்டா போறீங்க. நீங்க தான் இப்போவாது என் கூட வெளியே வர்றீங்க, அதான் நான் இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சாதான் கொஞ்ச நேரம். ப்ளீஸ் மட்டும் சொல்லாம என்ன கொஞ்சம் இறுக்கமா பிடிச்சு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ப்ளூக்கு மட்டும் எதுவும் ஆயிடக்கூடாது. சுத்தி சுத்தி ஒரே இடத்துல வண்டி ஓட்டுறீங்க. ஆமா, டேய், நீ இன்னுமா ஓட்டிக்கிட்டு இருக்க? நான் லஞ்ச் டின்னர்லாம் முடிச்சிட்டு வந்துட்டேனடா. எப்படா நீ ஒரு முடிவுக்கு வருவ? அது 4-5 நாள் ஆகுங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்ல வராங்க, இவனுக்கு பின்னாடி உட்காந்துருக்க அவன் செல்லத்துக்கு மேல என்ன பாச்சம் பத்தியா அப்படின்னு காட்டுறானாமா. அதை காட்டுறதுக்கு தான் இப்படிப்பட்ட பரபரப்பை கிரியேட் பண்றேங்கிற பேர்ல காமெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆனா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன சிரிப்பு ராஸ்கல். அடுத்ததா விஷ்ணு சுந்தர் அப்படிங்கிறவர் நம்மளுக்கு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாப்புல, ப்ரோ சன் டிவில வரக்கூடிய சுந்தரி சீரியல்ல போய் இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, சிசிடிவியை வச்சு மறுபடியும் ஒரு அடி அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கடைசி வரைக்கும் இவங்களுக்கும் சிசிடிவிக்கு இருக்கிற பகை முடியவே முடியாது போலயப்பா. ஏன்டா போட்டு இந்த வாட்டு வாட்டுறீங்க? அத பாவம். கரெக்டா பாரு, அது ஜூம் பண்ணியா? டேய், இது வரைக்கும் சிசிடிவியை எங்கெங்கேயோ வச்சிக்க, கடத்துல குழி தோண்டி புதைச்சிட்டீங்களா ரோட்லயே. அட பாவமே, அந்த சிசிடிவி அப்படி உங்களுக்கு என்னடா பாவம் பண்ணுச்சு? அந்த ஆங்கிள் பாருங்க, அடியில இருந்து வச்சிருக்காங்க சிசிடிவியை. இதுல அந்த சிசிடிவியை குழி தோண்டி ரோட்ல புதைச்சி வச்சிருந்தது கூட மன்னிச்சு விட்டுறலான்னு வைங்க. ஆனா அந்த சிசிடிவிக்குனே ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இருக்குன்னு வர காமிச்சிருக்காங்க. இல்ல புரியல. புரியுற மாதிரி சொல்றேன் கேளுங்க. இப்ப இந்த கிரிக்கெட் மேட்ச் எல்லாம் நடக்கும்போது ஸ்டேடியம்ல இருந்து பாக்குறவங்களுக்கு ஒரு பாலை போட்டுருவாங்க, அப்புறமா தான் டிவில டெலிகாஸ்ட் ஆகும், கொஞ்சம் டிலே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இவங்க டிலே இல்ல, கொஞ்சம் அட்வான்ஸா போயிருக்காங்க. இந்த கார் தானே? அதே கார் தான் சார். மேடம், நீங்க சொன்ன கார் திருவள்ளுவர் நகர் சிக்னல் பக்கத்துல போயிட்டு இருக்கு. இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க.
இப்ப குழி தோண்டி புதைச்சி வச்சிருந்தா அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல இருந்து நம்ம போலீஸார் பார்த்து மேடம் கார் எங்க இருக்குன்னு பார்த்துட்டேன், நீங்களும் அதே இடத்துல போனீங்கன்னா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. இதுக்கு அடுத்த சீன்ல பாத்தீங்கன்னா அந்த காரு அதுக்கப்புறமா தான் அந்த லொகேஷனுக்கே வந்து சேருது. மேடம் நீங்க சொன்ன காரு திருவள்ளுவர் நகர் சிக்னல் பக்கத்துல போயிட்டு இருக்கு மேடம். அடங்கொப்பன் தாமிரபரணில தலைமுழுக இது என்ன கன்றாவி. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அத வீடியோவா எடுத்து நம்ம போலீஸ்காரருக்கு போட்டி காமிச்சிருக்கு. எப்பேற்பட்ட சிசிடிவி பாத்தீங்களா? இது வேற யாரும் செய்ய முடியாது, நான் ஒருத்தன் தான் செய்ய முடியும். அடுத்ததா சுவாதி காமாட்சி அப்படிங்கிறவங்க அண்ணா சீரியல்ல கண்ணை வச்சு ஒரு காமெடி பண்ணிருக்காங்க பிரதர். அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து விடுங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஏன்டா கண்ணையும் விட்டு வைக்கலடா நீங்க. இப்ப நான் அவனை சுட போறேன். சுடு 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 சுடு. நன்னா தன்னே நா தன தன்னன தன்னன தன்னே நா தன்னனா தன்னே நா தன. இத இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்திருக்கேனே. செல்லம்மா சீரியல்ல இதே மாதிரி ஒரு வில்லை இதே மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கானடா ஆல்ரெடி. சரி நீங்க கை கழுவிட்டு வரோம். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இப்ப நீ அதே செல்லம்மால வரக்கூடிய வில்லனாவே மாறி அதே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போறியா? ரைட்ரா, ஸ்டார்ட் பண்ணு. இல்ல சார், குறி வச்சு 1/4 மணி நேரமா அவங்களும் நகராம தான் இருக்காங்க, நீங்களும் குறிய மாத்தாம தான் வச்சிருக்கீங்க. சுட்டா போட்டுன்னு போயிட போறாங்க. யாராச்சும் ஒரு ஆள் வந்து தடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா சார்? பகிரங்கமா இருக்கிறீங்க. கான்சென்ட்ரேட் கான்சென்ட்ரேட். கவனத்தை சிதற விடாதே. நீ ஜெயிக்க பிறந்தவன். சோறு உடையும் போதுதான் புது எனர்ஜி ஜெனரேட் ஆகும். உன்னுடைய எல்லா சக்தியும் ஒரு நிலைப்படுத்து. கம் ஆன் ஃபைட். தம்பி என்னடி இது? இவன் இன்னைக்கு இல்ல, இன்னும் ஒரு வாரம் ஆனாலும் சரி இப்படியே வச்சுக்கிட்டு இதே பெர்ஃபார்மன்ஸ் தான் பண்ணுவானே தவிர்த்து அந்த ட்ரிகரை கடைசி வரைக்கும் அழுத்த மாட்டான்டா. தம்பி நீ கொண்டு போட்டதுக்கு நீ செத்தடி. இவன் பண்ற பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்தா இவன் அவங்கள சாவடிக்க வந்த மாதிரி தெரியல, பாக்குற நம்மள தான் சாவடிக்க வந்த மாதிரியே இருக்கு. ஏப்பா ஏன்டா என்ன இப்படி டார்ச்சர் பண்ணி கொல்ற? தம்பி நீ இங்க சுட்டதெல்லாம் போதும், வீட்டுக்கு போய் 4 சப்பாத்தி உருப்படியா சுட்டு சாப்பிடு போ. கோச்சி அதுக்கு மாறு எனக்காக ப்ளீஸ். அடுத்தது MST 777 CSK அப்படிங்கிற தோனி ஃபேனா இருப்பாருன்னு நினைக்கிறேன். அவர் என்ன நினைச்சிருக்காருன்னா ஐ எம் ஆரிஃப் அப்படின்ற பேரையும் போட்டிருக்காப்ல. அண்ணா சீரியல்ல ஆக்சிடென்ட் சீன் ஒன்று வருது, சரியான கண்டென்ட் ஒன்று மாடி இருக்கு பாருங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காப்ல. மறுபடியும் அண்ணா சீரியலா பார்த்துருவோம். வாடா போலாம். யோ ஓரமா போயா கேளியா, ஓரமா போயா. என்னல அங்க பாருனே. இல்ல அந்த ஆளு நடு ரோட்ல தான் வராரு, இல்லன்னு சொல்லல. இருந்தாலும் நீ அவரை ஓரமா போலன்னு சொல்ற நேரத்துக்கு சரிங்க லைட்டா திருப்பி நீ ஓரமா போயிடலாம்ல. அது என்ன ஒத்தடி பாதையா? நல்லா 8 வழி சாலை மாதிரி நல்லா பெருசா தானே இருக்கு. நான் அப்படி பொத்துனா போல படுத்துக்கிறேன். புளிய மரத்துக்கிட்ட ஏதாவது என்ன எழுப்பி விடுங்க. ஜுரம் வர்ற மாதிரி படுத்து. ஏய் தம்பி ஓரமா போ. ஏய் லாரி வருதுல. ரைட்டு, இந்த ஆள் நடு ரோட்ல வரதையும் இந்த ஆள் லாரியில கத்திக்கிட்டே வரதையும் பின்னாடி நின்று 3 பேர் பரபரப்பா கத்துறதையும் பார்க்கும்போது ஏதோ பெருசா ஆக்சிடென்ட் சீன் ஒன்று பிளான் பண்ணிருக்காங்க போல இருக்கு. அப்படி என்னதான் பண்ண போறாங்கன்னு நம்மளும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப ஆவலோட எதிர்பார்க்கறாங்களே. பண்ணமா எக்ஸ்ட்ரா நிறைய பண்ண கிழிச்சிட்டடா டார்லிங். என்னடா இது, இவ்வளவு நேரம் ஓரமா நின்று கத்திக்கிட்டு தான் இருந்தாப்ல, லாரி கிட்ட வந்த உடனே உசைன் போல்ட் மாதிரி 2 கிலோமீட்டர் ஓடி வந்து காப்பாத்திட்டாரு. சரி ரைட், ஹீரோனா இதெல்லாம் பண்ணி தானே ஆகணும். அப்புறம் ஹீரோக்கு என்ன மதிப்பு இருக்கு? அப்படி நீங்களா புரிஞ்சு தொழில பிக்கப் பண்ண பாருங்கடா, என் உசுரை வாங்காதீங்க. அடுத்தா அனிதா தண்டாயுதபாணி அப்படிங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருக்காங்க. கண்மணி அன்புடன் அப்படிங்கிற புது சீரியலோடைய 2nd ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஒரு படத்தோடைய ரீக்ரியேஷன், முடிஞ்சா கண்டுபிடிக்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. புது சீரியலா வருக வாங்கோ வாங்குறதுக்கு வாங்கோ. வெனிலா அது எல்லாரும் வந்தாச்சு, கேக் கட் பண்ணிடலாம்ல. என் ஃப்ரெண்ட் கண்மணி இன்னும் வரல. ஐ திங்க் ஆரம்பிச்சிட்டு பாத்தியா? அவ வராம நான் என்னைக்கு கேக் கட் பண்ணிருக்கேன்? பெரிய கண்மணி. ஹாப்பி பர்த்டே வெண்ணிலா. ஆமால
இப்படிப்பட்ட ஒரு சீனை நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. என்ன சீன் கண்டுபிடிச்சிட்டீங்களா? பார்த்த மாதிரியே இருக்கு, பார்க்காத மாதிரியே இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மளே போட்டு காமிச்சிடுறோம், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேக் வெட்டுக்கண்ணே. இல்லப்பா, என் ஃப்ரெண்ட் அண்ணாமலையும் வரட்டும்பா. யாரு அந்த பால்காரனா? கேக் கட் பண்ணிடலாம்ல? என் ஃப்ரெண்ட் கண்மணி இன்னும் வரல. பெரிய கண்மணி. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூடா. வெண்ணிலா, கண்மணி, ஹாப்பி பர்த்டே வெண்ணிலா. கண்மணி அன்புடன். அண்ணாமலை படத்துல வர மாதிரியே அதே கேக் கட்டிங்க, அதே பர்த்டே சீனு. அந்த ஏழை பையன் உள்ள வந்தாதான் நான் கேக்கை கட் பண்ணுவேன்னு அடம் பிடிக்கிறான். ஃபர்ஸ்ட் கேக்கை எடுத்து அவனுக்கு தான் ஊற்றா. அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப். ஆனா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு சுத்தி இருக்கிற யாருக்கும் பிடிக்கல. ஏன்னா பணக்கார வீட்டு பையனுக்கு ஏழை பையனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குல்ல. ரைட், சீரியல் ஆரம்பிக்கட்டும், அப்புறமா பார்த்து நம்மளே ஒரு முடிவுக்கு வருவோம். அடுத்த ஜம்பவன் மாதேஷ் அப்படிங்கிற ஒரு கயல் சீரியல்ல இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க. பாட்டை வச்சு ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. பாட்டை வச்சு சம்பவமா? அவன் பாட்டுக்கு பயந்தா நாங்கெல்லாம் ஓடிட்டு இருக்கோம், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா. அடே, இது வரையும் படத்துல வர சீனை தான் அச்சஸ்ல அப்படியே ஈயடிச்சாங்க, காப்பியா அடிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ ஒரு படி மேல போய் இப்ப ட்ரெண்டிங்கா ஓடிட்டு இருக்கு இல்லையா? மஜாவாய் நிக்கிறிய பஞ்சு மிட்டாயா, பஞ்சு மிட்டாயா. சற்று நேரத்துக்கு முன்பு ஒரு தேவகானம் கேட்டது, மனித ஜீவிதத்திலே என்றுமே கேட்டறியாத ஒரு பாட்டு. அந்த பாட்டை எடுத்து கால்வாசி இல்லைங்க, மொத்தத்தையும் ஓட்டிருக்காங்க ஒரு சீரியல்ல. வேற யாரு? நான் தான். அது வேற ஒண்ணும் இல்ல, விஜய் டிவில அவங்க கிட்ட ரைட்ஸ் இருக்கிற பாட்டெல்லாம் எடுத்து மொத்தமா போட்டு ஓட்டிட்டு இருந்தாங்களா. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. இவங்க பார்த்தாங்க, நீ மட்டும் தான் பண்ணுவியா? எங்க கிட்டயும் ரைட்ஸ் இருக்கு, எங்க கிட்டயும் 4 பாட்டு இருக்கு, ட்ரெண்டிங் சாங்கே இருக்குப்பா, நாங்களும் இறக்குவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டு 2 பேரையும் டான்ஸ் எல்லாம் ஆட விட்டுருக்காங்க. அடா பாவி, பிள்ளையார் சொல்லிய கூட காப்பி அடிக்கிறானே, இவன் நம்மள விட மோசம் போல இருக்குது. ஆனா எத்தனை சீரியல் வந்தாலும் சரிடா, நம்ம கயல் மாதிரி காப்பி அடிக்கிறதுக்கு எவனாலையும் முடியாதுடா, எவனாலையும் முடியாது. அடுத்ததா வேதராஜ், எம்பி வேதராஜ் அப்படிங்கிற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காப்புல. ஜி தமிழ்ல மேரேஜை வச்சு ஒரு கண்டென்ட் பண்றோம்னு சொல்லி அவங்களே சொல்லிக்கிட்டாங்கல்ல, அதே மாதிரி சன் டிவிலையும் ஒரு கண்டென்ட்டை வச்சு ஓட்டுறாங்க, இதெல்லாம் நீங்க கேட்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கேட்டுருவோம். இந்த ஜி தமிழ்ல நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே முந்திக்கிட்டு இன்னும் 2 மாசத்துக்கு ஒன்லி மேரேஜ் கண்டென்ட் தான்ப்பா அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணாங்கல்ல. ஜி தமிழின் மெகா திருமண வைபோகம் 2 மாதங்களுக்கு கல்யாணமா கல்யாணம். இப்ப அதே மாதிரி ஒரு கண்டென்ட் சன் டிவி பண்றாங்க, பட் சொல்லாம கொள்ளாம பண்றாங்கப்பா. அப்ப நம்ம பழக்க வழக்கத்துக்கு என்னதான் மதிப்பு இருக்கு? என்னை கண்டுக்கிறது இல்லையா? அவாய்ட் பண்றாங்களா? நானும் அதை பத்தி கவலைப்படுறேன். மாப்பிள்ள புளியும் கொம்பா தான் பிடிச்சிருக்காரு. இது சுந்தரி சீரியல் இப்பதான் நல்லபடியா நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல எப்படி கல்யாணம் பண்ணிடுவாங்க, கல்யாணம் கண்டென்ட் வந்துடும். என்ன மாப்பிள்ள சந்தோஷமா? வெக்கத்தை பாரு, வெக்கத்தை பாரு. ரைட், நம்ம நெக்ஸ்ட் பாத்துடலாம். இந்த சீரியலோட பேரு மருமகள். இந்த சீரியல்லையும் அந்த சீரியல் மாதிரியே நல்லபடியா நிச்சயதார்த்தம் பக்காவா நடந்து முடிஞ்சிருச்சு. சீரியலோடைய டைட்டிலுக்கு ஏத்த மாதிரியே இந்த புள்ள இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் முடிஞ்சு மருமகளாவும் ஆயிரும். ரைட்டா? நான் என்ன பண்ணுவேன் பெருமானே, வெக்கமா வருதே. ரைட், நெக்ஸ்ட் பாருங்க. ஐயா, எனக்கும் எழலுக்கும் கல்யாணம். நீங்க உங்க லவ்வபிள் வைஃபோட கண்டிப்பா வரணும், சரியா? இது கயல், இவங்களை சும்மா சொல்லக்கூடாது. நிச்சயதார்த்தியே கிட்டத்தட்ட 2 மாசமா போட்டு கொலையா கொண்டு எடுத்தாங்க நம்மள. இப்ப இந்த பத்திரிகையை 2 வாரத்துக்கு மேல கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப கல்யாணம் எத்தனை வருஷத்துக்கு நடக்கும் அப்படிங்கறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. 2000 years later. எனக்கும் எழலுக்கும் கல்யாணம். நீங்க உங்க லவ்வபிள் வைஃபோட கண்டிப்பா வரணும். இதெல்லாம் கூட ஓரமா வச்சிடலாங்க. அந்த புள்ள ஒண்ணு பிரெக்னெண்டா இருக்கேயோ, எத்தனை வருஷமாயா பிரெக்னெண்டா இருக்கு அந்த புள்ள? சீரியலே முடிய போகுது, கொஞ்ச நாள் அந்த பிள்ளை டெலிவரியாச்சு பார்த்து விட்டுருக்கலையா? ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட்யா. கெஞ்சி கேக்குறேன் சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சரி. மகிழாண்ட ஈஸ்வரியே போற்றி, பராசக்தியே போற்றி,
இது செவ்வந்தி. இந்த சீரியல்ல மாப்பிள்ளைக்கு பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லிட்டு வாழை மரத்துக்கு தலையை கட்டி விட்டாங்க. இல்லைங்க, ஏதோ தோஷமா, அதனால இது ஒரு பரிகாரமா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பண்ண வச்சிருக்காங்க. எப்படி பார்த்தாலும் கல்யாணம் தானே இது, அது ஒரு கல்யாணம் தானே. ஸோ இதையும் கண்டென்ட்ல சேர்த்துக்கலாம். எப்படி பார்த்தாலும் இன்னொரு அடுத்து 2-3 மாசத்துக்குள்ள ஒரு 4-5 கல்யாணமாச்சு நடந்துரும் போல இருக்கு. அடுத்ததா விஜய் அப்படிங்கிறவர் கமெண்ட் பண்ணியிருக்காப்ல, ஹாய் அண்ணா, விஜய் டிவியில் வரக்கூடிய சின்ன மருமகள் சீரியல் இந்த டேட்ல இந்த எபிசோட்ல போய் பாருங்க, ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. சின்ன மருமகள் சீரியல்ல சின்ன மிஸ்டேக்கா பார்த்துருவோம். சின்னதா என்னங்க இது? இந்த மொத்த பஞ்சாயத்துமே பகல்ல நடக்கிற மாதிரி தான் ஒரு ஒயிட் ஷாட்ல காட்டுறாங்க. பட் இருந்தாலும் க்ளோஸ் ஷாட்ல போனா ஒரு பக்கம்லாம் பகல்ல இருக்காங்க, இன்னொரு பக்கம் எல்லாம் இருட்டுல இருக்காங்க. பாத்தீங்களா? ஐயோ, எங்க மிஸ் பண்ணிட்டேன். என் வீட்டுக்கு வரலாம். என்னப்பா இப்படி சொல்லிவிட்ட? அது வேற ஒன்றும் இல்லை, ஷூட்ல ரெகுலரா நடக்கக்கூடிய விஷயம் தான். கொஞ்சம் லேட் ஆயிருக்கும், இல்ல மழையில பேஞ்சிருக்கும், அதனால லைட்டிங் போயிருக்கும். ஸோ அதனால அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்திருக்காங்க. இதனால தான் இது சின்ன மிஸ்டேக்னு சொன்னேன். ஸோ சின்ன மருமகளை வந்த இந்த சின்ன மிஸ்டேக் இதுதான். சரியா? சரி, எங்களுக்கு சமாதானம் தான். ஐ அம் சாரி, டெக்னிக் ஃபால்ட். ஸோ அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோ. இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நம்பர். ஒருவேளை நீங்க என்ஜாய் பண்ணிருக்கீங்க மறக்காம அந்த கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக்கை போடுங்க. அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் மண்டியில நறுக்குன்னு ஒரு கொட்டு கொட்டிங்கன்னா ஆளுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணாதான் நான் போடுற வீடியோலாம் டான் உங்களுக்கு வந்து சேரும். அதெல்லாம் நீங்க பார்த்து டான்னு சிரிக்கலாம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் பண்ணிருங்க. ஸோ மீண்டும் இதே மாதிரி சூப்பரான வீடியோவோட, சூப்பரான ரிவ்யூவோட, சூப்பரான ட்ரோலோட உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.